வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சென்னா மசாலா. சென்னா மசாலா பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தடவையாவது நீங்க செஞ்சு பாருங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ஒரு கப்பு வெள்ளை மூக்கடலையை நான் நைட்டே ஊற வச்சிருக்கேன் காலையில செய்யறதுக்காக. ஒருவேளை நீங்க நைட்டு செய்யற மாதிரி இருந்தா காலையில ஊற வச்சுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம இந்த ஊற வச்ச தண்ணியோடய இதை வேக வைக்க கூடாது. இந்த தண்ணியை வந்து ஊத்திடுங்க. இப்ப நான் இதை குக்கர்ல சேர்த்துட்டு புதுசா வந்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 3 கப்பு போல தண்ணியை சேர்த்துக்கிறேன். கடலையே நம்ம நிறைய நேரம் ஊற வைக்கிறதுனால ஒரு 4 விசில் வச்சு கொடுத்து எடுத்தா போதும். அது மட்டும் இல்லாம இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டீங்கன்னா கிரேவில இருக்க உப்பு வந்து அவ்வளவு சீக்கிரத்துல கடலையில ஏறாது. அதனால இது தனியா நம்ம உப்பு போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது வேகிற நேரத்துக்குள்ள நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதுல 2 லவங்கம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃபா கட் பண்ணிருக்கேன். அதையும் இதோடய சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 10 செகண்ட் போல வதங்கினா போதுங்க. இது வதங்கினதும் இதுல வந்து நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சேர்த்திருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் ஈக்குவலா எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 6ல இருந்து 7 பல்லு போல பூண்டு, 10 போல முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே கொஞ்சமா வந்து தேங்காவும் சேர்த்துக்கலாம். அது மேல இருக்க ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபுல்லா ஒயிட்டா இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லியை தண்டோடு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இந்த சென்னா மசாலா பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, சோளா பூரி, பரோட்டா அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதக்கிட்டு இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நடுப்புற ஒரு 2 தடவை போல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லாவே வெந்திருக்கு. தக்காளியோட ஸ்கின் வந்து ரிமூவ் ஆயிருந்ததுன்னா அதை வந்து எடுத்துருங்க. இதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே நேரத்திலேயே நம்ம கடலையும் வேக வச்சு இல்லைங்களா, அதுவும் ரெடியா இருக்கு. இப்போ இது ரெண்டுமே ரெடி பண்ணிட்டோன்னா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஏலக்காய், லவங்கம் வந்து நம்ம ஏற்கனவே சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ வந்து 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பெரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது நான் கொஞ்சம் கூட வந்து தண்ணி சேர்க்கலங்க. நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம்லாம் நம்ம வதக்கிட்டு அரைச்சிருக்கிறதுனால பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காது. இந்த எண்ணெயில மட்டும் ஒரே நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த எண்ணெய் ஃபுல்லாக இந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அது வரைக்கும் வதக்கினா போதும். பாருங்க எண்ணெய் வந்து ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்பவும் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நீங்க இதை வதக்கி விட்டா போதும். நீங்க தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த கிரேவியோட கலர் வந்து கிடைக்காது. நம்ம இந்த கலருக்காக காஷ்மீரி சில்லி வந்து இதுல சேர்க்கல. அதனால இதை நல்லா வந்து தண்ணி சேர்க்காம வதக்குனீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்கும். பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்ப இதை 1 நிமிஷம் போல லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வச்சுட்டீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு உங்களுக்கு நல்ல கலரும் கிடைக்கும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்திருக்கு. கலரும் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து சீக்கிரமா இந்த மசாலாவோட அப்சர்வ் ஆகும். அது மட்டும் இல்லாம டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு மாறாது. நான் எப்பவுமே எல்லா வீடியோலையும் சொல்றது தான், இந்த மாதிரி கிரேவியில வந்து தண்ணி சேர்க்கும் போது தண்ணி வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 கப்பு போல சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மறுபடியும் ஒரு 1/2 கப்பு போல தண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 1/2 கப்பு போல சேர்த்துக்கிறேன். மொத்தம் ஒரு 1/2 கப்பு போல தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம வேக வச்ச வெள்ளை மூக்கடலையே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல நம்ம இதை வேக வச்சுக்கலாம். வெந்துட்ட பிறகு நம்ம இதில் மறுபடியும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க.
அப்பதான் அந்த மசாலா வந்து நல்லா அந்த கடலையில இறங்கும். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் போல சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் போல மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் போல சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் கண்டிப்பா மறக்கவே மறக்காதீங்க. அதுதான் இந்த சென்னா மசாலால டேஸ்ட் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி குடுக்கும். மசாலாலாம் சேர்த்துட்ட பிறகு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி, வெங்காயம் வதக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். கடலை வேக வைக்கும்போது 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து செக் பண்ணிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு உப்பு தேவைப்படுது. ஒரு 1/2 டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன். மொத்தம் 1 1/2 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போறதுக்காக மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கிட்டோம்னா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிடும். பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்கு. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்க முந்திரியும் தேங்காவும் சேர்த்ததுனால நல்ல கிரீமியான ஒரு டெக்ஸ்சர் வந்து கிடைக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் உடனே சாப்பிட போறதுனால இந்த அளவுக்கு திக்கா எடுத்திருக்கேன். நீங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல முந்திரியும் தேங்காவும் சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமாவே திக்காயிடும். அவ்வளவுதாங்க. சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கடைசியா இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தூவிட்டோம்னா ரெடி ஆயிடும். இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.